மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் பொதுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இன்று மாலை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதி அழகனை தொடர்பு கொண்டு விரிவான தகவல்களை கேட்கலாம். மதி, சொல்லுங்க, தமிழக ஆளுநர் மற்றும் முதல்வர் இடையேயான சந்திப்பின் சாராம்சம் என்னென்ன? இது குறித்து சொல்லுங்க மதி. அதாவது நாட்டினுடைய 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்று இரவு டெல்லி வந்தார். இன்று அவர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதே நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய பொறுப்பாளுநராக இருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் முதலாவதாக புதிய தமிழக இல்லத்திற்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் வந்தார். இதில் முக்கிய சிறப்பம்சமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் தமிழக இல்லத்திற்கு வருகை தந்தது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எப்பொழுது டெல்லி வந்தாலும் அவர் நிரந்தர ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு சொந்தமான மகாராஷ்டிரா இல்லத்தில் தான் அவர் எப்பொழுதுமே தங்குவார். இந்த முறை அவர் முதல் முறையாக தமிழக இல்லத்திற்கு வந்தது மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடன் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் வருகை தந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தமிழக இல்லம் வந்தடைந்தார்கள். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி முதலமைச்சர் மன்னிக்கவும் பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக உரிய நல்ல முடிவு வரும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இருவரும் மேலே சென்று ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் தமிழக அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் இருந்திருக்கிறார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழகம் முழுவதும் வலுவாக அந்த குரல்கள் எழுந்து வருகின்றன. ஏனென்றால் தமிழக மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு தற்பொழுது அது நிலுவையில் இருக்கிறது. அது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பது கூட தற்பொழுது வரைக்கும் தமிழக அரசுக்கு கூட ஒரு தெரியாத விடயமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு கடந்த ஒரு ஆண்டிற்கு மட்டும் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் வகையில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதையே தமிழக இல்லத்தில் நடந்த ஆலோசனைகளும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களும் உணர்த்துகின்றன. ஒருவேளை தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு ஆளுநரினுடைய ஒப்புதல் என்பது இன்றியமையாததாகிறது. இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காகவே இன்று முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆளுநர் ஒப்புதல் அளித்தாலும் இதற்கு எதிராக யாரேனும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் இந்த அவசர சட்டத்திற்கு சட்ட அங்கீகாரம் சட்ட வலு கிடைக்கும் வகையில் அதற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலும் தேவை. ஏனென்றால் ஜல்லிக்கட்டிற்கு இது போன்றுதான் நடைபெற்றது. தமிழக அரசு ஆளுநரின் ஒப்புதலுடன் ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றினாலும் மத்திய அரசும் அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளித்தது. இது அனைத்துமே ஒரே நாளில் நடைபெற்றன. அதுபோலவே இந்த நீட் தேர்வு விவகாரத்திலும் மத்திய அரசின் அனுமதியுடன் ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு தற்பொழுது தமிழக அரசு முயற்சி செய்திருக்கிறது. இதன் காரணமாகவே பொன் ராதாகிருஷ்ணனும் ஆளுநருடன் முதலமைச்சரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசு தரப்பில் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு உறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த தகவலின்படி நீட் தேர்வு தொடர்பாக இன்று மாலை ஒரு நல்ல செய்தி வரும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்று மாலை நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசினுடைய அந்த அவசர சட்டத்திற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலுடன் அந்த அவசர சட்டம் இயற்றப்படும் என ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது அந்த அவசர சட்டத்தை வரைவு செய்யும் பணியில் தமிழக சுகாதாரத்துறை தற்பொழுது தீவிரமாக பணியாற்றி வருகிறது. இது தொடர்பான பணிகளில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தீவிரமாக தற்பொழுது அதில் பங்காற்றி வருகிறார்கள். மோகன்.